29 வயசுல வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல அவரோட பாட்டு இன்னும் முடியல. நம்மளால 29 வயசுல என்ன பண்ண முடியும்? ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம், சம்பளம் கொஞ்சம் கூடனா இன்னும் சந்தோஷம். ஆனா ஒருத்தர் இருந்தாரு, வாழ்ந்தது 29 வருஷம். சினிமாவுக்கு பாட்டு எழுதிது சுமார் 5 வருஷம் தான். அந்த குறுகிய காலத்துல சுமார் 180 பாடல்கள். அவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ நம்ம ரெசியூம்ல கம்ப்யூட்டர் தெரியும், எக்ஸல் தெரியும் அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஆனா அவரோட ரெசியூம் கேட்டா விவசாயம் பார்த்திருக்கேன், மாடு மேய்ச்சிருக்கேன், மாம்பழம் வெட்டியிருக்கேன், உப்பளத்துல வேலை பார்த்திருக்கேன். ஆனா வாழ்க்கை அவரை அங்கேயே நிறுத்தல. சென்னைக்கு வந்தார், வாய்ப்பு தேடினார், கிடந்த வாய்ப்பை வரலாறாக்கினார். அவருடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டார். நம்ம ஊர்ல ஒரு சாதாரண மனிதன் பேசுற மாதிரிதான் எழுதுவார். ஆனா அந்த சின்ன வார்த்தைக்குள்ள பெரிய சிந்தனைகளை வச்சிருப்பார். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. இந்த வரிய இப்ப கேட்டலாம், அட இது இப்போ நமக்காக தானே எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். அதுதான் பட்டுக்கோட்டை. காதல் எழுதினாலும் ஒரு சிந்தனை இருக்கும், சமூகத்தை எழுதினாலும் ஒரு நெருப்பு இருக்கும், உழைப்பை பேசினாலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அதனாலதான் அவரோட பாடல்கள் சினிமா தியேட்டர்ல மட்டும் இல்ல, தெருவுல, திண்ணையில, டீ கடையில, எல்லா இடத்துலயும் ஒழிச்சது. ஒரு மனிதர் 29 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆனா அவர் எழுதிய வரிகள் 29 தலைமுறை கடந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்ந்தான் என்பதல்ல, வாழ்ந்த காலத்துல என்ன விட்டுட்டு போனான் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையோட அளவு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதனாலதான் பட்டுக்கோட்டை சாய்ந்தது, ஆனால் பாட்டுக்கோட்டை இன்னும் சாயவே இல்லை. இந்த மாதிரி இன்னும் மறக்க முடியாத மனிதர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மூங்கில் கண்ணாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம தொடர்ந்து பேசலாம்.